நீங்க என்னைக்காவது சில பேர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா நெகட்டிவா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சில பேர் பேசுறத கேட்டாலே நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். என்னடா இப்படி குறை சொல்லிட்டே இருக்காங்களே! நம்ம ஒரு நல்ல விஷயம் சொன்னா கூட அதுக்கு என்கரேஜ் பண்ணலனா கூட பரவால்ல. ஏதாச்சும் நெகட்டிவா சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபியர் கிரியேட் ஆகும். அவங்கள்ட்ட ஷேர் பண்ணாமலே இருந்திருக்கலாமோ! அப்படின்னு நெனைப்போம். இந்த மாதிரி டிஃபிகல்ட் பீப்பிள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் பொன் ஷைலஜா, சைக்காலஜிஸ்ட். இந்த வீடியோவில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட் பீப்புள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டிஃபிகல்ட் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க ஆட்டிடியூட் அண்ட் அவங்க கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ், இதெல்லாம் அவங்க இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ்லேருந்து வரும். சைக்காலஜியில் இந்த டிஃபிகல்ட் பீப்புளை ஒரு சில பர்சனாலிட்டி டைப்பில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இப்போது 5 காமன் டைப்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட் பீப்புள் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் தான் கம்ப்ளைனர்ஸ். கம்ப்ளைனர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இவங்க எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. லைக் எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லைன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஈவன் நம்ம ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கூட அதில் இருக்கிற நெகட்டிவ் சைட் தான் பார்ப்பாங்க. நமக்கு ஏன்டா உங்கள்கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னு தோணும். நீங்கள் அவங்க ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாலும் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆனால் அதுக்கு சந்தோஷப்படாமல் இன்னொரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க லைஃப்பில் நடக்கிற எல்லா தப்புக்கும் வேற யாரோ தான் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எனக்கு இது சரியாக இருந்தால் நான் எல்லாம் பண்ணியிருப்பேன், எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பீப்புள் அண்ட் சுச்சுவேஷன் மட்டுமே ப்ளேம் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு அவங்களும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்கள்ட்ட பேசினாலே என்னடா இதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு நம்மளுக்கு அன்னெசரியாக டென்ஷன் ஆகும். அண்ட் ஒரு நெகட்டிவ் அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட நீங்கள் பேச தேவையில்லை, ஆனால் இவங்க பேசுகிறத கேட்டாலே போதும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தி செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் ஆர் அக்ரெசர்ஸ். அக்ரெசர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி, பட் இவங்களை டீல் பண்ணுறது தான் கஷ்டம். இவங்க பேசும்போது ஒரு டாமினேட்டிங் டோன் இருக்கும் அண்ட் எப்போவுமே அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. இவங்க பேசும்போது மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா அதுதான் சரி. நீங்கள் இவங்களை அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களை எய்தர் கோவமாக அட்டாக் பண்ணலாம், இல்லை சர்க்காஸ்டிக்காக இன்சல்ட் பண்ணுவாங்க. அதை சர்க்காஸ்டிக்காக சொல்கிறப்போ அது சட்டில் கமெண்ட்டாக இருந்தாலும் கான்ஃபிடென்ஸ் ட்ரா பண்ண வச்சுடுவாங்க. கடைசியில் அவங்க சொல்கிறது தான் சரி, அதை தான் ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஓவர் பவரிங் அண்ட் டாமினேஷனால கான்வர்சேஷன் ஒன் சைடட்லேயே முடிஞ்சிடும். அண்ட் சிம்பிளாக சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்த கூட இவங்க பேசினா அது சீக்கிரமே ஆர்குமெண்ட் லெவலில் போயிடும். இந்த தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் ஆர் பாசிவ் அக்ரெசிவ் இண்டிவிஜுவல்ஸ். ரொம்ப ட்ரிக்கியான பர்சனாலிட்டின்னு பார்த்தா பாசிவ் அக்ரெசிவ் டைப் பர்சன்ஸ் தான். இவங்க டைரெக்டாக எதுவும் சொல்ல மாட்டாங்க, பட் இன்டைரக்டாக நிறையா கன்வே பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே கோவம் இருக்கலாம், இல்லை டைரெக்டாக கன்ஃபரண்ட் பண்ண பயமாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் அவங்க இன்னர் ஃப்ரஸ்ட்ரேஷனை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல அதை பண்ண மாட்டாங்க, அவர் ரொம்ப டிலே பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சூப்பர் ஐடியா, உன்னால தான் இப்படிலாம் யோசிக்க முடியும்னு சர்க்காஸ்டிக்காக காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. இவங்களோட வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் மேட்ச் ஆகாது. அண்ட் சில சுச்சுவேஷனில் நான் வரலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் வந்துட்டு அதான் யாருமே என்னை கூப்பிடலே, நான்லாம் உங்கள் கணக்கு தெரியவேனான்னு சர்க்காஸ்டிக்காக ஆன்சர் பண்ணுவாங்க. இன்டைரக்டாக பேசுகிறனாலே இவங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இவங்க என்ன தான் நினைக்கிறாங்க, இவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்னென்னு நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். அண்ட் இவங்க மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பில்ட் ஆகும். த ஃபோர்த் டைப் ஆஃப் பீப்புள் ஆர் தி நோஸ் இட் ஆல். அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் ஒரு டாபிக் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா இவங்க இமீடியட்டாக அதை இன்டரப்ட் பண்ணி, உனக்கு இப்போ தான் தெரியுமா, எனக்கு இது ஏற்கனவே தெரியும், நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களை பேச விடாமல் அவங்க அந்த கான்வர்சேஷனை டாமினேட் பண்ணுவாங்க. இவங்க முன்னால் பேசினா மற்றவங்க உண்மையிலேயே ரொம்ப அண்டர் வேல்யூடாக ஃபீல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் மற்றவங்க ஐடியாஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸை தன்னோட ஓன் ஐடியான்னு ஷேர் பண்ணி கிரெடிட்ஸ் எடுத்துக்க பார்ப்பாங்க. பிகாஸ் மற்றவங்களை விட இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அண்ட் இவங்க சுப்பீரியாரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக கூட சொல்லலாம். ஈவன் இவங்க தப்பே பண்ணாலும் நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்டீங்க, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அந்த மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தால் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம பேசாமல் இருக்கிறதா நல்லதுன்னு தோணும். மற்றவங்க இன்புட்ஸை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறனாலே டீம் ஒர்க்கில் இல்லை கேஷுவல் கான்வர்சேஷனில் கூட இவங்கனால டென்ஷன் க்ரியேட் ஆகும். அண்ட் தி லாஸ்ட் ஒன் ஆர் விக்டிம்ஸ். விக்டிம்ஸ் பற்றி சொல்லணும்னா இவங்க எப்போவுமே நான் தான் பாவங்கிற மாதிரி பேசுவாங்க.
எனக்கு மட்டும் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைப்பாங்க. இவங்க ஒரு எஃபோர்ட் போட்டு அந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் சுச்சுவேஷன் ப்ளேம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இருக்கிற எல்லா வேர்ஸ்ட் திங்கும் லைஃப்பில் அவங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. நம்ம பெயினை மற்றவங்களுக்கு எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஸோ விக்டிம்ஸ்க்கும் கம்ப்ளைனர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கம்ப்ளைனர்ஸ் ஒரு சுச்சுவேஷன் ப்ளேம் பண்ணாலும் அட் சம் பாயிண்ட்டில் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோன்னு நினைப்பாங்க. பட் விக்டிம்ஸ் எப்படின்னா எஃபோர்ட் சுத்தமாக போட மாட்டாங்க. ஈவன் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு எப்போவுமே அப்படி தான் நடக்கும், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 டைலாக்ஸ் ஒரு எக்ஸ்கியூஸாகவே வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போது இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா டிஃபிகல்ட் பர்சனாலிட்டிஸ்க்கும் ஒரு எமோஷ்னல் நீட் இருக்கும். லைக் கம்ப்ளைனர்ஸ்க்கு பார்த்தோன்னா அவங்க டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு வேலிடேஷன் வேணும். அவங்க ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ரீஅஷூரன்ஸ் கொடுக்கும்போது அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறது ரெடியூஸ் ஆகும். அக்ரெசர்ஸ் அவங்க ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுறதா நினச்சி டாமினன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. லவுட்னஸ் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேன்னு கூட சொல்லலாம். ஈவன் அவங்க இன்செக்யூரிட்டி கவர் பண்ணுறதுக்கு கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசுவாங்க. பாசிவ் அக்ரெசிவ் பீப்புள் யூஸ்வலாக அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன கோவம் ஆர் உங்கள் மேலே இருக்கிற டிஸப்பாயின்மெண்ட்ஸை டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. பட் இன்டைரக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க இன்டைரக்ட் ஆக்ஷன்ஸ் வச்சு அவங்க தேவையை புரிஞ்சுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தென் நோ இட் ஆல்ஸ்க்கு அவங்க செல்ஃப் இமேஜ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க இன்செக்யூரிட்டி அண்ட் ஃபீலிங் ஆஃப் இன்அடிக்வசியை ஹைட் பண்ணுறதுக்கு சுப்பீரியாரிட்டி டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ வெளியிலேருந்து கிடைக்கிற வேலிடேஷன் வச்சு அவங்க கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணிப்பாங்க. இதை ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாகவே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அண்ட் விக்டிம்ஸ் பொறுத்தவரை அவங்களோட வேலிடேஷன் அண்ட் கம்ஃபர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, இப்போது டிஃபிகல்ட் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே உங்களோட கோல் அவங்கள சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. பட் நீங்கள் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இவங்கக்கிட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அண்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதத்தை சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான். ஸோ உங்கள் பிஹேவியர் அண்ட் ரெஸ்பான்ஸ் சேஞ்ச் ஆகிறப்போ அவங்க ரியாக்ஷன்ஸும் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 1, அவங்களோட எமோஷ்னல் நீட்ஸை புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணால் வேலிடேஷன் கொடுத்து, ஆர் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை இன்டைரக்ட் சப்போர்ட்டாக ரெகக்னிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க இன்னர் நீட்ஸ் அண்ட் இன்னர் ஸ்ட்ரகிள்ஸ் அக்னாலேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்பர் 2, சில நேரத்தில் உங்களோட சப்போர்ட் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களோட பிஹேவியர் ஒரு லிமிட் க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதை டைரெக்டாக கன்வே பண்ணுங்கள். லைக் என்னோட டாலரன்ஸ் இதில் தான், என்னால் இதுக்கு மேலே அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு டைரெக்டாக சொல்லுங்கள். நம்பர் 3, சம்டைம்ஸ் அவங்க நெகட்டிவிட்டி அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களை ப்ரொவோக் பண்ணும். ஸோ கோவத்தில் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணாமல் காமாக இருந்தீங்கன்னா சுச்சுவேஷனை பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். நம்பர் 4, அவங்க பிஹேவியரில் கொஞ்சம் பாசிட்டிவ் சேஞ்சஸ் காட்டுறாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். பாசிட்டிவ் பிஹேவியர் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறப்போ அவங்கக்கிட்ட இன்னும் நல்ல சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். நம்பர் 5, அவங்க ஐடியா ஷேர் பண்ணுறப்போ டாமினேட் பண்ணுறாங்க ஆர் உங்கள் ஒப்பீனியன் கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னா அதை டைரெக்டாக அப்போஸ் பண்ணாமல் ஆர் டிஸ்மிஸ் பண்ணாமல் அவங்க ஐடியாஸை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, ஸோ ஃபஸ்ட் அதை ட்ரை பண்ணுவோன்னு நீங்கள் சொல்கிறது மூலமாக அவங்க லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க அண்ட் உங்கள் ஐடியாஸுக்கும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட்லி, நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க பட் அவங்க அன்னெசரி ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க ஆர் நெகட்டிவிட்டி ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட லிமிட் செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் மென்டலி எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க ஆர் உங்கள் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா அவங்கள கட் ஆஃப் பண்ணுறதுல தப்பே இல்லை. உங்கள் எனர்ஜியை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பர்சன்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.